குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் எது அப்படின்னா 7th இங்கிலீஷில் இருக்க ஸோ யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். நயா நயா அப்படிங்கிற நயா த ஹோம் ஆஃப் சித்ரகார்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. நயா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நயாங்கிறது ஒரு வில்லேஜோட பேர். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேர் மாதிரி நயா அப்படிங்கிறதும் ஒரு கிராமத்தோட பேர். த ஹோம் ஆஃப் சித்ரகார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இங்கே நமக்கு பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேஜில், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைகிற ஒரு கலைஞர்கள். சரிங்களா? அவங்க நான் ஒரு கதை சுருக்கம் மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம போயமில் பார்த்த மாதிரி தான். போயமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்னா ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு கலைஞர்களை பற்றி பார்த்தோம். இங்கே சப்ளிமெண்ட்ரியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? இந்த பெயிண்டிங் எல்லாம் அவங்க வரைஞ்சது தான். இந்த மாதிரி வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு பேப்பரில் வந்து ரோலாக மடித்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு திருப்பிட்டு வரும்போது ஒவ்வொரு இமேஜாக வரும். அந்த இமேஜுக்கு உண்டான ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு பாட்டு மூலியமாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து இவங்களோட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அவங்கள பற்றி நம்ம இந்த லெசனில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம், நம்ம கொடுத்துருக்க வரைக்கும். Naya is a quaint little village in West Bengal's மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது நயாங்கிறது ஒரு சின்ன ரொம்ப ஒரு குக்கிராமம். சரிங்களா? அந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. However, it is not a ordinary village. அது ஒன்றும் ஒரு சாதாரணமான வில்லேஜ் கிடையாது. Around 250 பத்துவாஸ் ஆர் சித்ரகார்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் லிவ்ட் ஹியர். அதாவது பத்துவாஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் அவங்க. அப்புறம் சித்ரகார்ஸ் பெயிண்டர்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இருக்கிற இடம் அந்த வில்லேஜ் நயா அப்படிங்கிற வில்லேஜில் அவங்க இருப்பாங்க. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. அதாவது இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, பெயிண்டர்ஸாகவும் இருப்பாங்க, லிரிக்ஸிஸ்டாகவும் இருப்பாங்க, சிங்கர்ஸாகவும் இருப்பாங்க, எல்லா ரோல்லையும் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாட போகிற ஒரு கதையை பற்றின பெயிண்டிங்ஸை அவங்க வரைஞ்சி வச்சுக்குவாங்க. அந்த பெயிண்டிங்ஸை வரைஞ்சி வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட சொந்த கருத்தோட, அதாவது சொந்தமாக தானே ஒரு பாட்டு எழுதுவாங்க. அந்த கதைக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த பாட்டு அவங்களே படிப்பாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் இடையில பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஒருத்தரே எல்லாமே வந்து பண்ணக்கூடியவர். They practice an ancient folk art called பட்டச்சித்ரா. அதாவது அவங்க இந்த கலைக்கு என்ன பேர் அப்படின்னா பட்டச்சித்ரா அப்படிங்கிற ஒரு பேர். சரிங்களா? இந்த கலைக்கு வந்து பட்டச்சித்ரா அப்படிங்கிற ஒரு பேர். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. This is a type of storytelling using painted scrolls. The scrolls have stories painted on them and the artists sing the story as they unroll the scroll. This art has been practiced since 13th century. அதாவது இந்த கலை எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுலேயே 13th செஞ்சுரியிலே இருக்குது. அப்படின்னா எப்போ 1200 கிமு. நம்ம பொதுவான ஆண்டு சொல்கிறோம் இல்லையா, நம்ம 2021 இருக்கோம் இப்போது. அப்படின்னா இவங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னா 1200 இந்த கலை வந்து இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்போ இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எப்படி ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னா பெயிண்டட் ஸ்க்ரால்ஸ், அதாவது ஒரு நீளமான ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சுருட்டி வச்சு அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படம் வரைஞ்சிக்குவாங்க. அது ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பாடக்கூடிய கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரோல்ஸை அந்த பெயிண்டிங்ஸை ஒரு லைனாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே அன்ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவாங்க. கீழே ஒரு டைம் சுருட்டிப்பாங்க.
இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கதை வந்து அந்த படத்து மூலியமா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா? Traditionally, such a storytellers took their painted scrolls from village to village. In every village, they unrolled the scrolls frame by frame and sang Pater Gal or the story songs. In return for their performance, the villagers gave them rice, vegetables, and money. Their stories included mythological stories and tribal folklore. Nowadays, the artists sing of social messages and contemporary events as well. அதாவது ட்ரெடிஷ்னலாக பார்த்தா என்ன அப்படின்னா இந்த அந்த அதாவது பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்டோரி இந்த மாதிரி இந்த பெயிண்டிங் ஸ்டோரியை சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வில்லேஜ் டு வில்லேஜ் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. எல்லா கிராமத்துலேயும் அவங்க வந்து ஒரு 2 நாள் தங்கி அவங்க கொண்டு வந்த அந்த பெயிண்டிங் ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அந்த கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? மித்தலாஜிக்கல் ஸ்டோரீஸ். சரிங்களா? மித்தலாஜிக்கல் ஸ்டோரீஸ்னா பழைய புராண கதைகள். சரிங்களா? அதாவது புராண கதைகள். அந்த புராண கதைகளை இவங்க நிறையா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வில்லேஜ்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச பணம் கொடுப்பாங்க. இல்லைன்னா ரைஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது கொடுப்பாங்க. இவங்களும் வாங்கிட்டு வந்துருவாங்க. பாருங்க, nowadays the artists sing of the social message and contemporary events as well. அதாவது என்ன அப்படின்னா இப்போல்லாம் வந்து நம்ம ஊர்ல இப்போ ஒரு மலேரியா வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு நாடகம் மாதிரி போடுவாங்க. அதாவது ஒரு விழிப்புணர்வு நாடகம் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டோரி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா பண்ணுவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Over time, however, the people lost interest in this art form and there were new artists and favor listeners to keep their art alive in the modern world. The Patuas adapted their skills and themes to the times. An innovative step they took to this was to establish a Patachitra village at Naya. அதாவது என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக போகிறவங்க வந்து எப்படின்னா நம்ம ஊர்லேயே அதையே நம்ம பார்த்துருப்போம். அதாவது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த கூத்து கட்டுறவங்க தான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அதுவும் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதாவது பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா வயசானவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்மலாம் பார்க்கறது இல்லை. அதனால என்னாச்சு அப்படின்னா அந்த கலை மட்டும் தெரிஞ்சவங்க அவங்கள தவிர இப்போ அந்த வயசானவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கலையை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த கூத்து வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்னா அதையே நம்பிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? இப்போ அவங்க அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் தான் அந்த புராண கதைகளே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த போர் அடிக்கும் இல்லையா? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதுலேருந்து மாறணும் அப்படின்னு அவங்களுக்கும் அதை கேட்க வந்து பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பத்துவாஸ் அதாவது அந்த கலைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் தன்னை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம கலையை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லேஜே வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சது. என்ன ஸ்லோலி த எஃபர்ட்ஸ் டு ரிவைவ் தியர் ஆர்டிஸ்ட் ஹெரிட்டேஜ் ஸ்டார்டட் பேயிங் ஆஃப். Today, the Patachitra art is flourishing again in the village, with village youngsters taking up the traditional art form as passion and profession. அதாவது அந்த கிராமத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த ஐயாங்கிற வில்லேஜில் அவங்க மட்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னோவேட்டிவாக புதுசாக வந்து நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பெயிண்டிங்ஸை வச்சு வெறும் கதை மட்டும் சொல்லாமல் அதோட நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணாங்க. அதுவும் எப்படி அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சரில், அதாவது அந்த பழமை மாறாமல்
அந்த கலையை இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலை வந்து தன்னோட இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிறாங்க. அதாவது அவங்க பண்ற டிசைன்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. சரிங்களா? பண்ற டிசைன்ஸ்லயோ, மத்ததுலயோ சேஞ்சஸ் இல்ல. அவங்க சொல்ல வர்ற கருத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் புராண கதைகள் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து புராண கதைகள் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க அத கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன் வந்து புராண கதைகள் சொல்லாம, அதுக்கு தகுந்த மாரி இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தகுந்த மாரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரெடிஷனல் ஃபார்ம் மாறாம, இத ஒரு பேஷனாவும், இத ஒரு தொழிலாவும், இத ஒரு ப்ரொஃபஷனாவும் எடுத்து வந்து பண்றாங்க. ஓகேங்களா? A traditional pattern was painted on a canvas made of jute fiber. Now it is made by stitched together sheets of commercial poster paper. அதாவது ஜூட் பேப்பர் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலான அந்த இமேஜஸ் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கமர்ஷியல் போஸ்டர் பேப்பர் அதாவது அந்த போஸ்டர் பேப்பர் எல்லாம் வச்சு ஒரே லென்த்தா வந்து அடுக்கி தைச்சுக்கிட்டாங்க. சரியா? அந்த போஸ்டர் பேப்பர் மூலியமா அ வரைஞ்சுக்கிட்டாங்க. The colors come from plants such as marigold, indigo, teak leaves, saffron and turmeric. அதாவது அவங்களுக்கான கலர்ஸ் வந்து எங்க எடுக்குறாங்க அப்படின்னா, கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதில்ல. நிப்பான் பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த மாரி எல்லாம் எந்த ஒரு பெயிண்ட்டும் யூஸ் பண்றதில்ல. அவங்க கலர்ஸ் வந்து என்ன இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா இருக்கு. மேரிகோல்டு. மேரிகோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாமந்தி பூ. அந்த சாமந்தி பூவுல இருக்கிற அந்த எல்லோ கலர் வந்து எடுக்குறாங்க. இண்டிகோ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஒரு பூ இருக்கும். அந்த பூவுல இருந்து அவங்க அந்த ப்ளூ கலர் எடுக்குறாங்க. டீக் லீவ்ஸ் அப்படின்னா தேக்கு மர இலையில இருந்து ஒரு கலர் எடுக்குறாங்க. சஃபோன் அப்படிங்கிறது குங்குமப்பூ. ம் குங்குமப்பூல இருந்து அந்த ரெட் கலர் எடுக்குறாங்க. அண்ட் டர்மரிக் அப்படிங்கிறது மஞ்சள் கலர் நமக்கு தெரியும். தே ஆல்சோ யூஸ் லேம்ப் பிளாக். அதாவது இப்போ இருக்கிற உங்க அப்பா, அம்மா கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, லேம்ப் பிளாக் அதாவது அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ராந்தல் விளக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ராந்தல் விளக்கு ஒரு 10 டேஸ், 15 டேஸ் வந்து யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா அப்படியே பிளாக் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 to 15 டேஸ் அல்ல 1 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் அத கிளீன் பண்ணுவாங்க. அந்த க இந்த நெருப்புல வர அந்த மை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மை எடுத்தாவும் கலராவும் யூஸ் பண்ணுவாங்க. The colors are mixed in coconut shells with a sap of bell tree wood apple. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து ஆ கோகனட் ஷெல் அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா? அந்த ஓடுல அதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் அவங்களோட பவுல். பவுல் அவங்களோட கிண்ணம். எதுக்கு கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான பவுல் வந்து கோகனட் ஷெல் தான். தேங்காய் மூடியில தான் வந்து கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. த சாப் ஆஃப் த பெல் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ப ஊர்ல தெரிஞ்ச விளாம்பழம் இருக்கும் இல்லையா? விளாங்காய் இருக்கும் இல்லையா? அந்த மரம். அதுதான் அதிலிருந்து கொஞ்சம் ஏதோ எடுக்குறாங்க. விச் ஆக்ட்ஸ் ஆஸ் a glue. After finishing, a thin cotton cloth is glued to the back of the painting so that it will last long. Next, the completed scrolls are dried in the sun before they are stored in rolled up bundles. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இதெல்லாம் ஃபினிஷிங் அந்த அவங்க பண்ண ஒர்க் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா, காட்டன் கிளாத் வச்சு ஆ காட்டன் கிளாத் வச்சு அதுக்கு பின்னாடி வந்து காட்டன் கிளாத் வச்சு பெயிண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் வந்து நீட்டாக பண்ணி முடிச்சு அதை வந்து வெயில்ல நல்லா காய வச்சு அப்புறம் எடுத்து மடித்து சுருட்டி ஸ்க்ரோல் பண்ணி அவங்க ஒரு ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. டுடே த பட் வாஸ் மேக் எ ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் ஷேப்டு பெயிண்டிங்ஸ் ஆஃப் different sizes, social messages like conversation of trees, female infanticide, child trafficking, and AIDS awareness figure in their paintings.
They also paint images of traditional subjects such as cat eating a lobster or fish, tigers, rows of cows, and white walls. The Patwas today do not make too many long stories crowds. A few of them still sing their self-composed songs, but only on demand. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டுடே பட்டுவாஸ் மேக் ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் ஷேப்டு பெயிண்டிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அப்போல்லாம் வந்து என்னாச்சுன்னா, ஒரு காட்டன் துணியோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பழைய ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு, அதை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தான் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தீமுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கருத்தை எது மாதிரி சொல்ல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தன்னோட ஷேப்ஸ், அந்த பெயிண்டிங் வரைகிறத ஷேப்ஸ் ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலராகவோ எப்படி வேணுமோ அவங்க வந்து சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து சூஸ் பண்ணி வச்சு அதில் சோஷியல் மெசேஜை கொடுக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, எய்ட்ஸை பற்றின கருத்துக்களும் சொல்கிறது, இல்லை குழந்தை திருமணத்தை பற்றி தடுக்கிறதாகவும் இருக்கட்டும், நிறைய சோஷியல் மெசேஜ், சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது, என்விரான்மெண்ட்டில் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு சோஷியல் மெசேஜ், ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னா அதை வந்து இவங்க பெயிண்டிங் மூலிமா எப்படியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது. கமர்ஷியலாக அப்புறம் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் வச்சது ஒரு பூனை வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரியும், இல்லை ஒரு புலியோட இமேஜாகவும், என்ன ரோஸ் ஆஃப் கவுஸ், அதாவது வரிசையாக போகிற ஒரு மாடுகளோட கூட்டத்தை பார்த்தோம். அப்புறம் ஒயிட் வால்ஸ், வெள்ளை வெள்ளை கலர் வெள்ளை கலர் ஆந்தை பார்த்தோம். அந்த அந்த இமேஜஸ் எல்லாமே வச்சு இவங்க வருவாங்க. பத்துவாஸ் டுடே do not make too many long stories crowds. அதாவது பத்துவாஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் இப்போ வந்து பண்ணுறது கிடையாது. A few of them still sing their self-composed songs, but only on demand. அவங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து அவங்களே தானே பாட்டு எழுதி அவங்களே தானே பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போவும் அந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்க சொந்த குரல்லையே வந்து சொந்தமாக பாடுறதில்ல. சரிங்களா? The Patachitra art tradition was traditionally passed down from father to son. But today many Patwa women have also taken up the craft under an initiative Art for Livelihood. Some of these women are leading local development. அதாவது பட்டச்சித்திரம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ அப்பா இருந்துச்சு அப்படின்னா அவரோட பையன்கிட்ட போகும், அப்போ அந்த பையன் இருந்துச்சுன்னா அவனோட பையன்கிட்ட போகும். அப்படியே அவங்களோட அப்பாக்கள் மட்டுமே வந்து இந்த அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வீட்டில் இருக்க உமன்ஸ் அவங்களும் வந்து இந்த இந்த இதை வந்து நல்லா வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களும் வந்து இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது அவங்களும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? Since 2000, an annual 3-day festival Port Maya has been held to celebrate the success of the local artists. Held in November every year, the festival exhibits modern paintings as well as scrolls dating back hundreds of years. At this time, the villagers paint the mud walls of their houses with colorful Patachitra motifs and hang scrolls on ropes in their courtyards. They also clean up their surroundings and decorate the entire village with flowers to get ready for visitors, as there are no hotels in the village. The Patuas house the visitors in their own homes and in tents. அதாவது 2010 இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வந்து ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்றாங்க. 2010 இருந்து 3 நாள் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் நவம்பர் மந்த்ல ஒரு 3 days வந்து அந்த நயா அப்படின்னு சொல்ல இருந்தேன் இல்லையா, அந்த
ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க பழைய காலத்தில் அவங்க அப்பாவோட அப்பா இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்க்ரோல்ஸில் இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து பெயிண்ட்ஸை நிறையா வரைஞ்சி அவங்க வீட்டு முன்னாடி நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. அழகழகாக வந்து நிறைய வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க ஊரையே வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த ஏரியாவில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஊரையே ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க. அந்த ஊரில் வந்து ஹோட்டல்ஸ் இல்லை. ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து தங்குற விடுதி மட்டும்தான் ஹோட்டல்ஸ். ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான். ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது. ஹோட்டல்ஸ் அப்படின்னா தங்குறது. சரிங்களா? அந்த ஹோட்டல்ஸில் அந்த ஊரில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம். சரி, அங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது. அதனால விசிட்டர்ஸ் வந்தால் தங்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிஸ்டோட வீட்லேயே வந்து தங்க வைப்பாங்க. இல்லை அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக டென்ட்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. டென்ட்டு கட்டி அதில் போட்டு வைப்பாங்க. நான் அங்கே வந்து தங்குறது போய் ஏற்பாடு பண்ணுவாங்க. டிஸ்பிளே அட் த போர்ட்மாயா ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர் வந்து போர்ட்மாயா. சரிங்களா? போர்ட்மாயா அப்படிங்கிறது தான் ஃபெஸ்டிவல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது அந்த இதில் வச்சு தான். During the festival, the quiet hamlet is transformed into a vibrant cultural hub where visitors can learn about the crafts of Patachitra. Several workshops are held, stories are told, and different types of Pata artwork are displayed for sale. Musical and dance performance by well-known artists start in evening and go on well into the night. The Patuas hold demonstration on natural color extraction from sources. அதாவது அந்த ஃபெஸ்டிவலில் வந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 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 கிராமம் த குவைட் ஹேம்லெட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு வைப்ரண்ட் கல்ச்சுரல் ஹப் வேர் த விசிட்டர்ஸ் கேன் லேர்ன் அபவுட் த கிராஃப்ட் ஆஃப் பட்டச்சித்ரா. அதாவது அந்த பட்டச்சித்ரா அப்படிங்கிற ஒரு அந்த கலையை வந்து அங்கே வர்ற விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக எடுத்து கற்றுக்கிட்டு போவாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அந்த 3 நாளில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. செவரல் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ஹெல்ட் இன் ஸ்டோரிஸ் ஆர் டோல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க் ஆர் டிஸ்பிளேட் ஃபார் சேல். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணி வச்சுருந்த சின்ன சின்ன இந்த மாதிரி அந்த ஒர்க் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை வந்து வேணும்னாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டும் வரலாம். Musical and dance performance by well-known artists start in the evening and go on well into the night. The Patuas hold demonstration on natural color extraction sources. அதாவது அங்கே வந்து ஈவினிங் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா மியூசிக்கல் அண்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து எப்படி அந்த காலத்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க டான்ஸ் ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடத்தி காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அந்த அது வந்து நேச்சுரல் கலர்ஸ் வந்து எப்படி எக்ஸாகரேட் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போனால் தான் நம்ம பார்க்க முடியும். வாட்சிங் எ பட்டுவா சிங்கிங் ஜென்ட்லி ஆஸ் ஹீ ஆர் ஷீ unfurl the scrolls in an unforgettable experience. அங்கே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணுற அந்த சிங்கிங்கோ டான்ஸிங்கோ அவங்க காட்டுற அந்த இமேஜஸும் வந்து எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The play of light and shadow from the oil lamps on the soft colors and delicate delicate imagery of paintings in magical. அதுவும் அங்கே எப்படி இருக்குன்னா த பிளே ஆஃப் லைட் அண்ட் ஷேடோ ஃப்ரம் த ஆயில் லேம்ப்ஸ். அதாவது அந்த விளக்கு வெளிச்சத்தில் தெரிகிற அந்த நிழலும் அவங்க காட்டுற அந்த ஸ்க்ரோல்ஸ் அந்த
அவங்க காட்டுற பெயிண்டிங்ஸில் இருக்கிற அந்த சாஃப்ட் கலர்ஸு அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் டூ விசிட் திஸ் யூனிக் வில்லேஜ். அதாவது இவங்களே பாருங்க, இந்த புக்லேயே நம்ம சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வில்லேஜ் போகணும், இந்த வில்லேஜ் போய் ஒரு டைமாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் பி அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பியூட்டிஃபுல் ரூரல் சிட்டிங். இது வந்து அப்படியே ரொம்ப ஒரு அற்புதமான நமக்கு ஒரு ஃபீலிங்கை தரும், ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சாலும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது கார்ட்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட கைவினை கலைஞர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அவங்ககிட்ட கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்காக பண்ணி காட்டுவாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டைமு நான் வந்து இந்த பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதையெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்தது கூட கிடையாது. நான் ஒரு டைம் என்எஸ்எஸ் காலேஜ் படிக்கும்போது என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறமேட்டு தாத்தா, நான் இந்த மாதிரி நாங்கள்லாம் இதை பார்த்தது கூட இல்லை, எங்களுக்காக ஒரு டெமோ காட்டுங்க அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாம் அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தோம். நான் என்னோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிருந்தோம். அந்த ஊரே ஃபுல்லாக வந்து 15 டேஸ் பக்கமாக இருந்தோம். அப்போ வந்து அந்த தாத்தா வந்து, சரிப்பா நான் இல்லை, நான் இது எனக்கு தேவையான அளவு நான் பண்ணி வச்சுட்டேன், இனிமேல் நான் பண்ணல அப்படின்னாரு. தாத்தா, நீங்கள் எங்களுக்கு வேறு, நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னோம். அப்புறமேட்டு அவர், சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கொஞ்சம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை வந்து எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அவர் பொறுமையாக எங்களுக்காக செஞ்சு காமிச்சார். நீங்களும் வந்து அது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் பேரண்ட்டை சொல்லுங்கள், எனக்கு இது போய் பார்க்கணும், கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன். அதாவது நமக்கு தேவையான ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு ப்ரொஃபஷனை விட ஒரு பேஷன் இருக்குன்னா, அந்த பேஷனை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசன் மூலிமா நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே, தேங்க்யூ.